வணக்கம், நான் கௌஷிக். இந்த வீடியோல வந்துட்டு த பவர் ஆஃப் ஒய் பத்தி தான் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேங்க. நம்ம எல்லாமே ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அத பாதியிலே கிவ் அப் பண்ணிடுவோம். நம்ம போணும்னு நெனச்ச தூரத்த போகாம பாதியிலே கிவ் அப் பண்ணிடுவோம். அதுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமா இந்த ஒய் தாங்க ரோல் ப்ளே பண்ணுது. அத பத்தி தான் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் ஒய்னா தமிழ்ல என்ன? ஒய்னா தமிழ்ல வந்துட்டு ஏன் அப்படின்ட்டு அர்த்தம். நம்ம ஒரு விஷயம் ஏன் பண்ணுறோம் அப்படின்றது முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் ஏன் யூடியூப்ல வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், நான் ஏன் இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வீடியோவை அப்படின்னு என்கிட்ட கொஸ்டின் கேட்டால் நான் சொல்கிற பதில் என்னென்னா, என்னோட முகத்தை இந்த யூடியூப் வழியாக கொண்ட மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதுதாங்க என்னுடைய ஒரே ஒரு இந்த ஒய்க்கான பதில். இந்த பதில் என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் என்னோட முகத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் அந்த யூடியூப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வீடியோ போட்டு என்னோட முகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு ரீசன் இருக்கணும். நம்ம எது ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு காலைல சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஜிம் போகிறதா இருக்கட்டும், எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளாம் நிறைய விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் பண்ண மாட்டோம். அது ஏன் அப்படின்னா, அதாவது ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் 2 நாள் 3 நாள் பண்ணுவோம், அப்புறம் அதை விட்டுருவோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒய் இல்லாததுக்கான ரீசன் மட்டும்தாங்க. நம்ம அது ஏன் பண்ணுறோன்னே தெரியாது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம காலைல சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், நம்ம ஒரு கோல் செட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அடுத்த காலை ஒரு 5 மணி 6 மணிக்கு அலாரம் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த அலாரம் அடித்தோடனே எந்திரிச்சு அதை பார்த்துட்டு நம்ம எதுக்கு எந்திரிக்கணும், நமக்கு தான் ஒரு வேலையும் இல்லையே, நம்ம தூங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படுத்துருவோம். பட் அது அலாரம் அடிக்கும்போது நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பதில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒய்க்கான ஒரு ஸ்ட்ராங்கான பதில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நான் காலைல எந்திரிக்கணும், நான் ஜிம் போகணும், இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பதில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். அதை கிவ் அப் பண்ணாமல் அதை விட்டுறாமல் நம்ம பண்ணுவோம். இதை தான் நான் சொல்ல வரேன். நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ண போகிறதா இருந்தாலும் நம்மக்கிட்ட இந்த ஒய்க்கான ஒரு ஸ்ட்ராங்கான பதில் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன்ல, என்னோடய முகத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும், அதனால் நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் யூடியூப்பில். அதுபோல் நீங்களும் என்ன பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஸ்ட்ராங்கான ஒரு ஒய்யை கண்டுபிடிச்சிருங்க. இப்படி கண்டுபிடிச்சிட்டாலே பாதி விஷயத்தை நம்ம கடந்த மாதிரிங்க. இந்த ஸ்ட்ராங்கான விஷயம் இந்த ஒய்யை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை பண்ணிவிடுவோம். நம்ம அதை கிவ் அப் பண்ணாமல் இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம அதை பண்ணிவிடுவோம். இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த ஓரளவு பண்ண ஆரம்பிச்சிருவோம், அது நடக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறதா இருந்தாலும் இந்த ஒய்க்கான ஸ்ட்ராங்கான ரீசனை கண்டுபிடிச்சிருங்க. இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நம்மளால் அடுத்த ஸ்டெப் போக முடியும். இதை கண்டே பிடிக்காமல் நான் அதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம கண்டிப்பாக பண்ண மாட்டோம். எது பண்ணுறா இருந்தாலும் சரி, இன்னையிலேருந்து நம்ம எது பண்ணுறா இருந்தாலும் சரி, அதை நான் ஏன் பண்ணுறேன்னு கேட்டு இதை நீங்கள் பண்ணுங்கள். அப்படி நம்ம ஏன் பண்ணுறங்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான பதில் நமக்கு கிடச்சிட்டுனா அதை நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் வந்துட்டு நல்லா படித்து சில பேர் நல்லா படிப்பாங்க. அது ஏன்னு கேட்டால் எனக்கு நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணணும், அதனால் நான் ஹார்ட் ஒர்க் பட்டு படிக்கிறேன், காலேஜ் படிப்பாங்க, நைட் படிப்பாங்க, டியூஷன் போவாங்க. அவங்கள்ட்ட பதில் கேட்டால் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணணும், அதனால தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது போக இதை நம்ம விட்டுறோம். இப்போது இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போயிருக்கலாம். ஆனால் நான் சொல்ல வர விஷயம் இதுதான். இந்த பவர் ஆஃப் இம்பார்ட்டனோட ஒய்யோட மீனிங்கே இதுதான். நம்ம வந்துட்டு என்ன ஒரு விஷயம் பண்ணுறா இருந்தாலும் இந்த ஒய்க்கான ஸ்ட்ராங்கான பதில் நம்மக்கிட்ட இருக்கணுங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் குட்டியாக சொல்கிறேன், திருப்பி இன்னொரு டைம் கூட குட்டியாக சொல்ல ஆசைப்பட்டேன். அப்படின்னா நீங்கள் எது பண்ணுறா இருந்தாலும் எதுக்காக பண்ணுறன்றதை தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். அது நீங்கள் என்ன ஒரு விஷயம் பண்ண போகிறதா இருந்தாலும் இந்த ஸ்ட்ராங்கான ஒய்யை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. நான் எதுக்காக இதை பண்ண போகிறேன், இப்போ ஒரு கோல் இருக்குது, நான் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கோல் இருக்குது அப்படின்னா அதை நான் ஏன் பண்ண போகிறேன் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்கான ஒய்யை கண்டுபிடிச்சிருங்க. இல்லை நான் என்னோடய பேரண்ட்ஸ்க்காக பண்ணணும், இவங்களுக்காக பண்ணணும் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்கான ஒய்யை கண்டுபிடிச்சாலே நீங்கள் அதை கிவ் அப் பண்ணாமல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் ஒரு பெரிய சீக்ரெட். நான் இப்போ ரீசனாக தான் கற்றுக்கிட்டேன். அதாவது புக் படிக்கும் போது சம்திங் இதில் இருக்க ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அதான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா சந்தோஷம் தான் எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது நம்ம அதை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா, வேறு ஏதாவது கண்டென்ட் நம்ம பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி பேசலாம். ஓகேங்க, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.